காவேரி கேக்குறாங்க விஜய, வெண்ணிலாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? விஜய் சொல்றாரு, வெண்ணிலா என்னைய விட்டு போயிட்டா. காவேரி கேக்குறாங்க, எத்தனை வருஷம் லவ்? 2 வருஷம் லவ் அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி விஜய் கிட்ட கேக்குறாங்க, எங்க பாத்தீங்கன்னு. அவுட் ஹவுஸ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. பாட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க, தெரிஞ்சவங்கன்னு. கங்கா குமாருக்காண்டி கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் கிட்ட கேக்குறாங்க, யாரு முதல்ல பேசுனது? விஜய் சொல்றாரு, நான் பால் எடுத்து விளையாண்டுகிட்டு இருந்தப்ப இந்த பாலை அந்த பொண்ணு மண்டையில போட்டேன். அத காவேரி கற்பனை பண்ணி பாக்குறாங்க. ஐம் சாரி, தெரியாம பட்டுருச்சுன்னு நான் சொன்னேன். அந்த கம்பெனி ஓனரை குமார் பாத்துறாரு. 2 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு 2 டெய்லர் யூனிட் இருக்குன்னு நாங்க சொன்னோம்ல சார், அதெல்லாம் பொய் சார். கடைய மொபைல்ல காட்டுறாரு குமரன். அன்னைக்கு வந்தாங்களா சார் கங்கா, நானும் அவங்களும் தான் சார் தைக்கிறோம். இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அப்பதான் ஃபேஷன் ஷோ விளம்பரத்தை பார்த்து இங்க வந்தோம் சார். ஆர்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் சார் கலந்துக்கிட்டோம். 2 மிஷின் தான் சார் போட்டு தைக்கிறோம். நீங்க ஆர்டர் கொடுக்க மாட்டீங்கன்னு பயந்துகிட்டு தான் சார் இதை சொல்லல. என் ஒய்ஃப் வந்து ஏன் நீங்க பொய் சொன்னீங்கன்னு ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க சார். நீங்க கொடுத்து அனுப்பிச்சின ட்ரெஸ் டிசைன்லாம் உங்களோடதான், அதுவும் பொய்யா சார்? அதுவும் என்னோட தான் சார். உங்களை நாங்களே அளவெடுத்து தைச்சோம் சார். அதாங்க எங்களுக்கு பொருத்தமா இருந்துச்சு. கேட்டுட்டு அந்த கார்மெண்ட்ஸ் ஓனர் கார்ல போயிட்டாரு. விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க, வீட்டுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளுக்கு வீங்கிருச்சா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த வீட்டை தேடி நான் போனேன். அன்னைக்கு அவ தனியா இருந்தா. நாளை சந்திப்போம். இன்று ரஷ்யாவின் தலைநகரம் எது? பதில் மாஸ்கோ. நாளை சந்திக்கலாம்.